ஒரு குட் நைட் மூவி மாதிரி தான், ஃபீல் குட் மூவி தான். மணி படம்னாலே ஒரு மினிமம் கேரண்டி இருக்கும்ல, அது மாதிரி தான். எல்லாமே நல்லா இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு மணியும் குருவும் ரொம்ப 2 பேருமே செம்மையாக பண்ணியிருக்காங்க. அதான் எல்லா கேரக்டர்ஸுமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஹீரோயின்லேருந்து அவங்க அப்பா அம்மா சுந்தராஜ் சார் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. 8 கொடுக்கலாம். ப்ரோ படம் அருமையாக இருக்கு ப்ரோ. வேற மாதிரி ப்ரோ, வேற மாதிரி படம், வேற மாதிரி ப்ரோ. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆஃப்டர் லாங் டைம் நான் வந்து ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக ஒரு படத்தை எவ்வளோ சூப்பராக பார்க்க முடியுமோ அவ்வளோ சூப்பராக நான் பார்த்து கொடுத்துருக்கேன் ப்ரோ. அவ்வளோதான். ஐயோ குடும்பஸ்தனுக்கு தான் ப்ரோ ஃபேமஸாக இருக்கும். அது 90க்கு தான் அப்படியே அல்டிமேட்டாக இருக்கும். என்ன ஒன்று படம் பார்த்துட்டு கல்யாணம் பண்ணுறதுக்கே ரொம்ப பயமாக இருக்குது. அதுதான் எல்லாம் கல்யாணம் பண்ணுற ஆசை இருந்தால் கண்டிப்பாக அந்த படத்துக்கு வந்துடாதீங்க, ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஒரு டெபியூட்டன் ஒரு படத்துக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அவ்வளோ ரஃப்பாக இறங்கி அவ்வளோ கிளாஸாக படத்தை வந்து கொடுத்துருக்காரு. நம்மளாம் வந்து நம்மளை அந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். ஒரு படத்துக்கு என்னென்ன தேவை, உப்பு புளி காரம் மிளகு, அந்த ஒரு பிரியாணிக்கு எல்லாம் போடுவாங்கல்ல, அந்த மாதிரி போட்டு ஒரு ஃபேவரட்டான ஒரு விஷயம் இருக்கும். ஒரு பாத்ரூம்ல உட்காந்து இந்த மாதிரி உட்காந்துட்டு ஒன்னால இப்படி அப்படி பண்ண முடியும், நீ பண்ணிடா, நீ சாதிச்சடா, சே எவ்வளவு பெரிய பிரச்சனை நீ வந்து அவ்வளவு ஈஸியா பண்ணிட்ட, எப்படி ஒன்னால இப்படி பண்ண முடியுது. ஸோ ஒரு கோர்வை அந்த டைலாக் பேசுறாரு, அதுதான் அங்க வேணும். அந்த கிளாஸ்ல கிளைமேக்ஸ் ஒன்று பண்ணுவார். காசா இதான், இந்த காசுக்காக தான் எல்லாம் பண்றீங்க, இந்தாங்க இந்த காசு, இந்தாங்க. ஒரு மனுஷனுக்கு வேல்யூவே இல்லை. காசு இருந்தா தான் அம்மாவுக்கு அம்மா, காசு இருந்தா தான் அப்பாவுக்கு அப்பா, காசு இருந்தா தான் பையனுக்கு பையன். ஸோ அப்படின்ற போது எல்லா விஷயமே ஒரு அந்த பணத்தால் வச்சு அதை எப்படி கொண்டு போகிறாங்க ஒரு விஷயத்தை வந்து அவ்வளோ அழகாக நேர்த்தியாக கொண்டு வந்திருக்காங்க. ஒரு படத்தில் டைலாக் டெலிவரி வேற மாதிரி, அந்த மியூசிக் அவ்வளோ அழகாக கொண்டு போயிருப்பாங்க. அந்த பாத்ரூம் விஷயமாக கூட சரி, எல்லாமே அவ்வளோ அழகாக கொண்டு போய் ஒரு கோர்வையாக எடுத்து வந்திருக்காங்க. ஒரு குடும்பஸ்தனா எவ்வளோ கஷ்டப்படணும் அந்த கஷ்டத்தை காமிச்சிருக்காங்க தான் சொல்லணும். ப்ரோ 10க்கு 10 அதுக்கு மேலே கொடுக்கலாம். குடும்பஸ்தான் படம் நல்லா இருக்கு, குடும்பத்தோட வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் படம் நல்லா ஃபாஸ்ட்டாக போகுது. பாட்டு நல்லா இருக்குது, மியூசிக் நல்லா இருக்கு, எதுவுமே குறை சொல்ற அளவுக்கு இல்லை. குவாலிட்டியான படம், நல்ல தரமான படம், எக்ஸலண்ட். 10க்கு 10 கொடுக்கலாம். படம் வந்து செம்மையா இருக்கு. குடும்பஸ்தன் மூவி வந்து சூப்பரா இருக்கு, வேற லெவலா இருக்கு, ஃபுல் ஃபில்லா இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் வந்து சத்தியமா சொல்றேன், சிரிச்சு வயிறு வலிக்கிற மூவி இதுதான். செம்ம சூப்பரா இருக்கு. ஃபேமிலியோட வந்து பாருங்க. இப்போ வர படங்கள்ல பாதி படங்களுக்கு மேல குடும்பத்தோட வந்து பார்க்குற மாதிரி நிஜமாவே கிடையாது. குழந்தைங்களோட வர மாதிரி இது வந்து 100% செம்ம காமெடியா இருக்கு. கண்டிப்பா வாங்க, ஃபேமிலியோட வாங்க. லாகால எங்கேயுமே போல சான்ஸே இல்லைங்க. இது பாருங்க, கை தட்டி கையை சவந்துருச்சு. ஒரு ப்ராமிசிங் ஆக்டர் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி மணி மேல வச்சிருக்க ப்ராமிஸை வந்து ரொம்ப ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காரு. மறக்காம எல்லாரும் தேட்டரில் வந்து பாருங்க. நான் 10 கொடுத்துருவேங்க, மார்க் அதிகமாக இருந்தாலும் கொடுத்துருவேன், அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கு. காமெடி, ஃபுல்லாக காமெடி தான். ஃபேமிலியாக ஃபுல்லாக உட்காந்து என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். ஃபுல்லாக காமெடி, இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு படம். ஒரு ஃபேமிலி மேனோடைய கஷ்டத்தை வந்து இதில் சொல்கிறாங்க. ரேட்டிங்கா 10க்கு 9 தரலாம். ஒரு குட் நைட் மூவி மாதிரி தான், ஃபீல் குட் மூவி தான். மணி படம்னாலே ஒரு மினிமம் கேரண்டி இருக்கும்ல, அது மாதிரி தான் வந்தேன். பட் இதில் வந்து படம் ஃபுல்லாகவே ஜாலியாக சிரிக்க வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி என்ஜாயபுளாக இருந்ததுண்ணா. ஃபேமிலி தான் நான் படமே கம்ப்ளீட்டாக. அதுவும் முக்கியமாக இந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் எடுத்திருக்காங்க. அவங்களோட இந்த ஃபினான்ஷியல் ரொட்டேஷனு, அதனால் அவங்க ஃபேஸ் பண்ணுற கஷ்டம் தான், அதை ஜாலியாக சொல்லியிருக்காங்க. படம் ஃபுல்லாக நல்லா இருந்ததுண்ணா. புதுசாக அவரோட வைஷாக் தான் மியூசிக்கு நல்லா இருந்தது. படத்துக்கு ஏற்ற மாதிரி தான் இருந்தது. பாட்டெல்லாம் பிஜிஎம்மும் நல்லா இருந்தது. டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காரு. எல்லாமே நல்லா இருந்தது. எனக்கு தெரிஞ்சு மணியும் குருவும் ரொம்ப 2 பேருமே செம்மையாக பண்ணியிருக்காங்க. அதான் எல்லா கேரக்டர்ஸுமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஹீரோயின்லேருந்து அவங்க அப்பா அம்மா சுந்தராஜ் சார் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. 8 கொடுக்கலாம். அதான் ஒரு பையன் வந்து லைஃப்பில் எப்படி இருப்பான் அப்படின்றது, ஒரு புதுசாக லவ் பண்ணி கல்யாணம் பண்ண பையன் என்னென்ன கஷ்டப்படுவான், கடன் வாங்கி திடீர்னு அவனுக்கு வேலை போயிடுது. ஸோ அந்த ட்ரெய்லர்லேயே சொல்லியிருப்பாங்க. அதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டைலாக்ஸோடு பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் வந்து எப்படி செகண்ட் ஹாஃப் சீரியஸாக இருந்துச்சோ அந்த மாதிரி இருக்கும்னு எதிர்பார்த்தோம். ஆனால் கிளைமேக்ஸில் வந்து நல்லா காமெடியாக கொண்டு போனாங்க. படம் நல்லா இருக்குது, சூப்பராக இருந்துச்சு.